எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது குற்றம் புதிது படத்தின் திரை விமர்சனம். குற்றம் புதிது படத்தில் விஜய், தர்ஷன், சேஷ்விகா, கனிமொழி, மதுசூதன ராவ், நிழல் ரவி, ராமச்சந்திரன், துரை, பாய்ஸ் ராஜன், பிரியதர்ஷினி, ராஜ்குமார் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை கதாநாயகன் நடித்திருக்கும் விஜய் தர்ஷனே தயாரித்திருக்கிறார். ஜேசன் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நோவா ஆம்ஸ்ட்ராங் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். நகரத்தில் உதவி கமிஷனர் மதுசூதன ராவ் மகள் சேஷ்விகா கனிமொழி காணாமல் போகிறார். பல்வேறு கோணங்களில் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபோன் வருகிறது. அந்த ஃபோன் ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் மீது போலீஸாருடைய சந்தேக கண்கள் படுகிறது. இந்த நேரத்தில் ஃபுட் டெலிவரி பண்ணுகிற விஜய், தர்ஷன் நேராக போலீஸ் வரார். நான் தாங்க அந்த கொலையை செஞ்சேன் அப்படிங்கிறது. போலீஸ்காரங்களுக்கு கிண்டலாக தெரியுது. எவனா லூசு பைய நானே கொலை செஞ்சேன்னு சரண்டர் ஆவானா? இருந்தாலும் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல தெரிகிறார் விஜய் தர்ஷன். அவர் சொல்கிற நிறைய புகைப்படங்கள், காணாமல் போன பெண்களுடைய புகைப்படங்களை காமிக்கிறார்கள். யாருமே இல்லைங்கிறாரு. திடீர்னு இந்த பொண்ணை நான் கொலை பண்ணேங்கிறார். அதுதான் உதவி கமிஷனுடைய மகள் வர்ஷிகா கனிமொழி. துண்டு துண்டாக வெட்டி கொலை பண்ணேன் அப்படிங்கிறார். போலீஸ்காரங்களுக்கு ஷாக்கு. அப்புறம் நேராக போய் அவங்க அந்த இடத்துல, கொலை நடந்த இடத்துல எப்படி கொலை செஞ்சேன்னு காட்டுறாரு. அப்புறம் இன்னும் 2 பெண்களையும் நான் கொலை பண்ணியிருக்கேங்கிறார். போலீஸார் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினா இவனுடைய பதில்கள்லாம் காமெடியாக இருக்குது. விசாரணை பண்ணி தான் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவரை ஆஜர்படுத்தினீங்களா? அவன் பார்த்தா மனநோயாளி மாதிரி தெரிகிறான். என்னையே அங்கிள்னு சொல்கிறான். அதாவது கனம் கோட்டார் அவர்களே, கனம் நீதிபதி அவர்களையும் சொல்கிறது போல் அங்கிளுங்கிறான். என்னது அங்கிளா அப்படின்னோடனே மறுபடியும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் விசாரணை பண்ணும்போது திடீரென்று கொல்லப்பட்டதாக, காணாமல் போனதாக மகள் வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்த பிறகு வீட்லேயும் அந்த கொலைகாரன் ஃபோன் பண்ணுறான். இன்னும் சந்தேகம் அதிகரிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டை வச்சுருக்காரு இயக்குனர். அந்த ட்விஸ்ட்டை சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்குற டெம்போ போயிடும். ஏன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையில் சஸ்பென்ஸை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, ஏன் இப்போ கதையெல்லாம் சொல்கிறேன், நாங்கள் படம் பார்க்கணுங்கிற உணர்வுக்கு உனக்கு வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறார்கள். எனவே சஸ்பென்ஸாக விட்டுடுறேன். திடுக்கிடும் திருப்பங்கள், அதாவது நீங்கள் எதிர்பாராத வகையில் படத்தில் நிறையா திருப்பங்கள் இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கும் விஜய் தர்ஷன் புதுமுகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆளை பார்த்தா புதுமுகம் மாதிரியே தெரியலிங்க. பிரமாதமாக எடுத்திருக்காரு. ஃபுட் டெலிவரி பாயாக வரும்போது ரொம்ப நேச்சராக வர்றாரு. அப்புறம் காதலில் வரும்போது உருகுறாரு, காதலியை நினச்சி உருகுறாரு. அப்புறம் அந்த அப்பாவித்தனம் எப்படித்தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தாரோ நோவா ஆம்ஸ்ட்ராங் தெரில, பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது இருவேறு வேடங்களில் மனசை கலக்கிறார் விஜய் தர்ஷன். முதல் படத்தில் கேமரா ஃபியரே இல்லாமல் பிரமாதமாக நம்ம நடித்து நம்ம மனதை கவர்றாரு. அதாவது முதல் படத்தில் இவ்வளவு ஸ்கோர் பண்ண நடிகர் பராசக்தி சிவாஜி கணேசன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தர்ஷன் பிரமாதப்படுத்தியிருக்காரு. எங்கே இருந்தியா இந்த மாதிரி அதாவது மனித குரங்கு மாதிரி தவழ்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் நோவா ஆம்ஸ்ட்ராங் தாங்க கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறார். அப்போ அந்த நோவா ஆம்ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு திறமையுள்ள இயக்குனராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மண்ணாக இருந்த விஜய் தர்ஷனை மிகப்பெரிய கதாநாயகனாக, அதுவும் எந்த கேரக்டரை சொன்னாலும் உள்வாங்கி பாத்திரமாகவே மாறிவிடுகிற அளவுக்கு விஜய் தர்ஷன் பரிமளிச்சிருக்கார். நேரில் ஃப்ரெஷ்ஷாக வந்தார். பாவம் போல் இருந்துச்சு. இந்த பூனையும் பால் பிடிக்குமா அப்படின்னு அவர்கிட்டே போய் கேட்டேன். பிரமாதப்படுத்திருக்கியா நீ? இன்னவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு கதாநாயகன், ஒரு 20-25 படம் நடித்ததுக்கப்புறம் நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை முதல் படத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய் தர்ஷன். இனிமே விஜய் தர்ஷன் நிச்சயமாக முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக வருவார், சந்தேகமே இல்லை. சில கதாநாயகர்கள் முதல் படத்தில் ரொம்ப சொதப்புவாங்க. டைலாக் பேச தெரியாது, மாடுலேஷன் இல்லாமல் பேசுவாங்க, பாவனைகளை வெளிப்படுத்த தெரியாது, எப்படி எந்த சீனில் உணர்ச்சியை காட்டணுங்கிறதே தெரியாமல் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு முதல் படத்திலேயே ஒரு 20-25 படங்களில் கதாநாயகனாக நடித்த ஒரு கதாநாயகனை போல விஜய் தர்ஷன் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். வைஷாலி கனிமொழி ஏற்கனவே
ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது ஒரு சின்ன கேரக்டர் தான். இந்த படத்தில் முழுநீள கதாநாயகி. அந்த கண்களில் வச்சே வைஷாலி கனிமொழியை நம்ம கணக்கு போட்டுடலாம். ஒரு காந்தம் வீசும் கண்கள், பார்த்த உடனேயே மனிதனை மயக்கி விடக்கூடிய கண்கள் வைஷாலி கனிமொழி. அவரும் பயந்த மாதிரி நடிக்கிறது, அப்புறமா மிரட்டுறது, அப்புறம் காதலன்கிட்ட உருகுறதுலாம் பிரமாதப்படுத்திருக்காரு கனிமொழி. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இனிமேல் இவருக்கு நிறைய படங்கள் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாய்ஸ் ராஜன் ரெடிமேடு ஐஜி திடீர்னு எந்திரிச்சிடுறாரு ஏசி வந்தவுடனே, எதுக்குன்னு தெரியலை. ஆனால் அந்த டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார் பாய்ஸ் ராஜன். எப்போவுமே எம்ஜிஆர் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார், கமிஷனராக வந்து திருச்சி சவுந்தரராஜ் இருப்பார். எம்ஜிஆர் உள்ளே வந்தோடனே அப்படியே எழுந்துருவார் கமிஷனர் திருச்சி சவுந்தரராஜன். அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியல. இப்போ தெரியுது ஏசி யார், இன்ஸ்பெக்டர் யார், கான்ஸ்டபிள் யார், டிஜி யார், டிஐஜி யார், ஐஜி யார், டிஜிபி யாருன்னு. ஸோ அது கொஞ்சம் நக்கலாக தெரியுது. ஆனால் நல்ல ஒரு அக்யூஸ்டரை எப்படி விசாரிக்கணுங்கிறதுல பாய்ஸ் ராஜன் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த நீதிபதியாக வர்றவர் அவரே ஒரு கோமாளியாக தான் இருக்கார். அவர் பேசுகிற வசனங்களும் கோமாளித்தனமாக இருக்கிறது. அந்த நீதிபதிக்கு வேறு ஒரு தகுதியான நபர் கிடைக்கவில்லையா என்று தான் நோவா ஆம்ஸ்ட்ராங்கை கேட்க தோன்றுகிறது. இதில் ராமச்சந்திரன் வில்லனாக வர்றாரு. ஏற்கனவே ஒரு பல படங்களில் லுக்கே ஒரு அடியாள் லுக்கு தான். அதுலேயும் கதாநாயகி பாத்ரூமில் போகும்போது செல்ஃபோனில் படம் எடுப்பார். எவ்வளவு வக்கர புத்தி படைத்தவர் என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எல்லா கேரக்டர்களுமே நச்சுன்னு அவங்க கொடுத்த பாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் நாம் நினைக்காத அளவுக்கு ஒரு 2 திருப்பங்கள் இருந்தால் போதும் அந்த படம் சக்ஸஸ். இந்த படத்தில் நிறைய திருப்பங்கள் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு, ஆன்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு பிரமாதமாக இருக்கிறது. அதனால் இந்த படம் வெற்றி படம் தான். குற்றம் புதிது என்பது மட்டுமல்ல, படமும் புதிது. அதான் விஷயம். கதை புதிது. இப்போ இது பேசிக்கலாக பார்த்தோம்னா சண்டியர் படத்துடைய திரைக்கதை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. நான் என்ன கதை யார் சொன்னாங்கிறதான் சொல்ல மாட்டேன். படம் நீங்கள் பாருங்கள். குற்றம் புதிது நிச்சயமாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை ஒரு என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். குற்றம் புதிது படத்தை தியேட்டரில் போய் பார்த்து மகிழுங்கள். குற்றம் புதிது படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 61 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.